தற்போதைய அண்மை செய்தி. ஸ்ரீகிருஷ்ணா மற்றும் ஸ்ரீகாந்த் ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர்கள் இருவரும் ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், ஜாமீன் மனுவில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு அவர்கள் ஜாமீன் கேட்டிருக்கிறாங்க? வணக்கம் ஷாம். போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட நடிகர்கள் கிருஷ்ணா மற்றும் ஸ்ரீகாந்த் ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். கொக்கைன் போதைப் பொருட்கள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் கடந்த மாதம் 23ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அதே வழக்கில் கடந்த மாதம் 26ஆம் தேதி நடிகர் கிருஷ்ணாவும் கைது செய்யப்பட்டார். ஜாமீன் கோரி இருவரும் தாக்கல் செய்த மனுக்களை சென்னை போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதனை அடுத்து இருவர் தரப்பிலும் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுக்கள் நீதிபதி நிர்மல்குமார் முன் திங்கட்கிழமை விசாரணைக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட நடிகர்கள் கிருஷ்ணா மற்றும் ஸ்ரீகாந்த் ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த மனுக்கள் நீதிபதி நிர்மல்குமார் முன் திங்கட்கிழமை விசாரணைக்கு வர உள்ளது. போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்டோம். தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.